வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா தோரன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ஸோ நாகர்கோவில் ஸ்டைலில் சுறா வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சுறா க்ளீன் பண்ணி தோல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை ஒரு கடாயில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நான் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மஞ்சளும் ஜீரகமும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை கொரன்னு அரைச்சி நம்ம ஃபிஷ் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை நம்ம வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணிலாம் வற்றி போயிடணும். நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா அதோட சத்துலாம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். அப்போ தான் இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் சூப்பராக உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக ஃபோர்ஸாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக ஆகிடும். ஸோ இது வேகட்டும். இப்போ உப்பு எதுவுமே போடக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள் மட்டும்தான் போடணும். இதுலேயே இது நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துடும். ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம், மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதை. ஸோ பாருங்கள், நான் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி இது பண்ணுங்க. அப்போ அதுலேயே நமக்கு நல்லா சாஃப்டாக எல்லாமே நொறுங்கிருச்சு. ஸோ உருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா அதுலேயே நமக்கு குட்டி பீஸாக கிடச்சிரும். ஸோ இதை ஒரு இதில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ முள்ளே இல்லாதனால நமக்கு அதுலேயே ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாலே நமக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ தேங்காய், மறுபடியும் சின்ன வெங்காயம், காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், இதை ஒரு அரப்பு மாதிரி, அதாவது தேங்காய் போட்டு பொரியலுக்கு போடுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் தேங்காய், ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 7 சின்ன வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு துவரன் கரைக்கிற மாதிரி தொரன்னு, அதான் ரொம்ப சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் துவரனுக்கு மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ தேங்காய் நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் ஜாஸ்தியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் பக்கத்தில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், சின்ன ஸ்பூன் தான். அப்புறமா மஞ்சள் தூள் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகமும் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணி பண்ணும்போது இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயத்தில் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் இது மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதே மண் பாத்திரத்தில் நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணோம். ஃபிஷ் ரெசிபீஸ்க்கு பொதுவாக தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சுக்கணும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும். கடுகு 1 ஸ்பூனும் உளுந்தம்பருப்பு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு உளுந்தம்பருப்பு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ அதுவும் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ்ஷையும் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண செம்ம சூப்பரான ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். இதில் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு நம்ம தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பெல்லாம் போட்டு சூப்பராக கிளறி விட்டோன்னா அந்த மண் பாத்திரத்தோட ஃப்ளேவர், தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் எல்லாமே செம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ தேங்காயும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் இதில் போட்டுடலாம். ஸோ தேங்காய் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஆனால் இங்கே நாகர்கோவிலில் எல்லா ரெசிபீஸ்லையும் செம்மையாக தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் ஆட் பண்ணாமல் இங்கே ஒரு ரெசிபியும் கிடையாது. காரக்குழம்புல மட்டும்தான் தேங்காய் இருக்காது இங்கே. மற்ற மாதிரி எல்லா ரெசிபிலையும் தேங்காய் செம்மையாக ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சேம் டைம் பழகியும் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடாக ரசம் சாதம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் சுறா வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கூனி பொடி துவரமும் வைக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இறக்க வேண்டியதான். உங்களுக்கு சூப்பரான சுவையான சுறா துவரன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.